இப்போ பேண்டோட லென்த் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த வேல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஒரு பகுதியை விட்டுறணும். இப்போ நட்ட நடுவில் இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் அப்படின்னு லென்த் போடக்கூடாது. ஒன்று இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒன்று. அதே மாதிரி எந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த கார்னர் வந்து ஆங்கிள் போர்ஷனாக இருக்கணும். வெயிஸ்ட் போர்ஷனில் நம்மளுக்கு கொஞ்சம் இடம் வேணும். எதுக்கு? பேக் சைடு ஹை வெயிஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? தெரியுதா? அந்த போர்ஷனுக்காக ஒரு சைடு ஆஃப் அந்த வெயிஸ்ட் போடுறோம்ல அந்த சைடில் நம்மளுக்கு துணி கேப் இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் இவங்களுக்கு பேண்ட் லென்த்து மட்டும் மார்க் பண்ணுறேன். எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். பேண்ட் லென்த் என்னங்க? 35 வச்சுக்கலாம். 8 தான் இந்த பேண்ட்டுக்கு எடுத்துருக்கோம். பேண்ட் 35 ஓகேங்களா? 35ங்கிறதுனால நான் இங்கே மேலே வந்து அந்த கேப் விடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் பேண்ட்டோட லென்த் 35 என்ன இருக்கோ அப்படியே மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? மார்க் பண்ணதில் கீழே எண்ட் இருக்கு இல்லையா, இந்த எண்ட் போர்ஷன் ஆங்கிள், இது வந்து வெயிஸ்ட் இடுப்பு பகுதி. புரிஞ்சுதாமா? எப்பவுமே இப்படி தான் ஒரு போர்ஷன் ஒரு சைட் ஆஃப் இதில் தான் மார்க் பண்ணணும். நட்ட நடுவில் இப்படி 35 அப்படின்னு வைக்கக்கூடாது. புரிஞ்சுதா? இங்கேருந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா சத்யா? இங்கிருந்து கோடு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நடுவில் இருந்தாலும் கோடு போட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஆங்கிள் ஃபோல்டிங் எல்லாம் அதான் தேவையில்லைங்க. எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் 4 துணி இருக்கணும் அவ்வளோதான். இந்த பேண்ட்டு கான்ஃபோல்டு தேவையில்லை. ஜஸ்ட் 4 துணி இருக்கணும் அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது ஆங்கிள், இது வெயிஸ்ட் போர்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த வெயிஸ்ட் போர்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருவேன். புரிஞ்சுதுல? இப்போ பேண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த வெயிஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிஸ்ட்ல வந்துட்டு சீட்டை 4ஆல டிவைட் பண்ணிட்டு ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் வைக்கணும். சீட் ரவுண்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பேண்ட் மேலே ஏறும். நம்மளோட பாடி போர்ஷன்ல எந்த போர்ஷன் ரொம்ப ஹை அதிகமாக இருக்கு, இடுப்புல சீட் போர்ஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சீட் ரவுண்ட் எடுத்துக்கணும். சீட் ரவுண்டோடதை தான் நாம கால்குலேஷன் வச்சுக்கணும். காரணம் நம்ம பேண்ட் கீழேருந்து போடும்போது மேலே ஏறணும். ஏறும்போது இந்த இடத்துல டைப் பிடிக்கூடாது இல்லையா, நம்மளுக்கு அந்த ஏரியா ஜாஸ்தியாக இருக்கும்ல. ஸோ அந்த சீட் ரவுண்டு தான் எடுத்துக்கணும். ஸோ சீட் ரவுண்டை 4 டைம்ஸ், ஏன்னா 4 கிளாத்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ். அப்புறம் சீம் அலவன்ஸ் 1 இன்ச் அவ்வளோதான். சீட் ரவுண்ட் என்னங்க? 42வை 4ஆல் டிவைட் பண்ணால் 10.5 ப்ளஸ் 1 இன்ச் வந்து 11.5. நான் 11.5 இங்கிருந்து மார்க் பண்ணிடுறேன். ஸ்கேல் எடுத்துருக்கேன் மேலே இருக்கு. 11.5க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். ஓகேவா? இப்போ இங்கேயும் அதே 11.5 தான் வைக்கணும். 11.5வை 2ஆ பிரிச்சு வைக்கணும். ஏன்னா நம்ம துணியை 2ஆ பிரிச்சிட்டோம் இல்லையா. 11.5வை 2ஆ பிரிச்சோம்னா என்ன வருமோ அதை தான் வைக்கணும். இங்கே பாருங்க, 11.5 2ஆ பிரிச்சுட்டேன். ஸோ இங்கிருந்து இப்போ அளந்து பார்த்தீங்கன்னா 11.5 இருக்கும். பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ இந்த கிளாத் சென்டராக இருக்கிறதுனால எனக்கு சென்டர் வேலை வேணுங்கிறதுனால இந்த ஹைட் 11.5 மார்க் பண்ணதுக்கப்புறம் வித்து, இது லென்த்து, இது அகலம். இந்த வித்தை மார்க் பண்ணும்போது இப்படி 2ஆ பிரித்து தான் மார்க் பண்ணணும். என்ன மெஷர்மெண்ட் வந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்தாலும் சரி. நம்மளுக்கு பேட்டர்ன் படி இது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகணும். சதுரம் மாதிரி. சதுரம்னா இப்படி 4 பக்கமும் ஒரே அளவு. ஓகேவா? அடுத்தது கிராச்னுடைய எக்ஸ்டென்ஷன். பேக் சீட் இப்படி எக்ஸ்டென்ஷன் ஆகும் இல்லையா, அந்த ஷேப் போல சீட் எக்ஸ்டென்ஷன். அந்த கிராச்னுடைய எக்ஸ்டென்ஷனுக்கு சீட்டை 3ஆல டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? சீட்டு டிவைடட் பை 3. 42 நான் போடுறேங்க. 42 divided by 3. இங்க பாருங்க 14 வருது. புரிஞ்சுதா? 14 இந்த எண்ட்ல இருந்து மார்க் பண்ணணும். புரிஞ்சுதா?
14 மார்க் பண்ணியாச்சு. இது புரிஞ்சுதா? இதுதான் சீட்டினுடைய கிராஸ் எக்ஸ்டென்ஷன். அந்த ஷேப் வரணும் நம்மளுக்கு, அதுக்காக தான் இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். கிராஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணவருக்கு சீட்டை 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அது இந்த எண்ட்ல இருந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு கிராஸ் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். மார்க் பண்ணினதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னா இவங்களுக்கு 2.5 இருக்கு. ஓகேவா? இங்கேயும் 2.5 மார்க் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் அங்கே இருக்கு. ஜஸ்ட் இதை வச்சு இப்படி இதை ட்ரா பண்ணிட வேண்டியதுதான். இவ்வளோதான் தங்கம். புரிஞ்சுதா? ஃப்ரண்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம், இன்னும் பேக் போடல. இப்போ ஆங்கிள் வரலாமா? கால் சுற்றளவு எவ்வளோங்க? 13 வேணாம், 12 வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கால் கீழே எடுத்துருக்கேன். 12 நம்ம இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 வரும் இல்லையா? 6 வந்து இந்த சைடு 3, இந்த சைடு 3. ஓகே, புரிஞ்சுதா? அதுக்கப்புறமா 1 inch சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல? அது வந்து இந்த சைடு 1/2 inch, இந்த சைடு 1/2 inch. ஸோ மொத்தமா இங்க 7 இருக்கணும். கரெக்டா? 7ல இந்த 3.5 நடுவில் இருக்கணும். புரிஞ்சதுல? புரிஞ்சதுல மைனஸ்? இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன்ல இருந்து அந்த 7 inchக்கு ஒரு லைனும், இந்த சைடுல இருந்து இந்த 7 inchக்கு ஒரு லைனும் மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃப்ரண்ட் மட்டும்தான். இப்போ நான் ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம். முடியுமா? ரெண்டு பீஸ் மட்டும் கட் பண்றேன், நல்லா பாத்துக்கோங்க. சூர்யா புரியுதா? புரியுதுங்க. இதுக்கு இந்த பேண்ட்டுக்கு ஆங்கிள் வரைக்கும் அளவு எடுத்தீங்கன்னா போதும். கீழே வரைக்கும் அந்த பேண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி கீழே வரைக்கும் எடுக்க வேணாம். ஓகேங்களா? ஆங்கிள் சுற்றளவு கரெக்டாக கொலுசு போடுற இடத்துல எடுத்தீங்கன்னா போதும். அந்த பேண்ட்டுக்கு எடுத்த மாதிரி கீழே இருந்து எடுக்க வேணாம். கீழே இருந்து எடுப்போம்ல, குதிங்கால இருந்து எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுக்க வேண்டியது. புரிஞ்சா? இப்போ நான் ஒரு சைடு பேட்டர்ன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பேக் வரும். பேக் போடுறோம். நான் கொஞ்சம் இதை தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் கிடைச்சதுனால நான் ஸ்ட்ரெயிட் அப்படியே போடுறேன். இங்கே பார்த்துக்கோங்க, இதை மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். இது இப்படி கிராஸாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. சரியா? இந்த சைடு நம்மளுக்கு இது இப்படியே தான் இருக்கும். அந்த சைடு மட்டும்தான் இப்போ நம்ம கிராச் ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். பேக் சைடு, அதாவது ஃப்ரண்ட் கிராச்சை விட பேக் கிராச் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் நம்மளுக்கு இல்லையா? அப்போ தான் உட்காரும் போது பிடிக்கும் போது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக நான் இருக்கிற கிராச் அளவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போட போகிறேன். ஓகேவா? போடலாமா? போடலாம். இப்போ நம்ம கிராஸ் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோன்னு எடுத்தோம்? 2.5 எடுத்தோமா? அந்த 2.5வே திருப்பி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஹைட்டு ஓகேங்களா? ஹைட்டு, சைடு ஆமாம் 2.5 வைக்கணும். இங்கே மட்டும் 1 inch வைக்கணும். இங்கே முன்னாடி தேவையில்லை, பேக் சைடு முதுகு கிட்ட மட்டும்தான். அப்பதான் உட்காரும் போது கீழே இறங்காம பேண்ட் இருந்தே அளந்தே இருக்கும். இல்லை இப்படி இது ஸ்ட்ரைட்டா போட்டிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு டைம் உட்காரும் போதும் கீழே இதுவரை இறங்கிடும். தெரியுமா உங்களுக்கு? அது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அதை? ஸோ அந்த இதுக்காகத்தான் இந்த ஹைட்டை நம்ம பேக் முதுகு கிட்ட வெயிஸ்ட் கிட்ட ஹைட் பண்றோம். இந்த பேக் பேண்ட்டுக்கு மட்டும் இது பண்ணணும்க்கா. எஸ், இந்த இடத்துலையும் 2.5 மார்க் பண்ணிட்டு அதே கிராச்சோடைய
இங்கே மட்டும் 1 inch. ஓகேங்களா? இந்த சைடு இதே தான். இப்போ பேக் தனியா ஃப்ரண்ட் தனியா போடுறோம். புரிஞ்சுதாடா? இதுதான் ஸ்ட்ரைட் பேண்ட் சௌந்தர்யா, இப்படி தான் போடணும். சரிங்க. இதுல நீங்க பாக்கெட் சைடுல வைக்கிறதா வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? நம்ம பாக்கெட் வைக்கிறதுனா எவ்வளோ இன்ச் கீழே இங்க 2 inch விட்டுறோம்டா. இந்த சைடுல இருந்து இவ்வளவு தூரம் வச்சுக்கலாம். ஒரு 6 to 7 inch நம்ம கை உள்ள போகிற அளவுக்கு துணியை வச்சு பார்த்துட்டு விட்டுக்கலாம். இது தேவையில்லையே, இந்த ஆன் ஃபோல்டு, அதனால அதை விட்டுறேன். இந்த சைடு எக்ஸாக்டா என்ன இருக்கோ அதை அப்படியே வெட்டிக்கலாம். நீங்க இந்த டாப் கிளாத் கீழே மடிச்சு வச்சுன்னா நல்லா இருக்கும். அதுதான் பிளான் பண்ணிக்கோங்க. டாப் கட்டிங் போட்டதுக்கப்புறமா டாப் கிளாத்தை வந்து பாட்டமில் வச்சு ஹெம் பண்ணி அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க, புரிஞ்சுதுங்களா பேட்டர்னு? புரிஞ்சுங்க மேம். வீடியோஸ் வேணால் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். இது அனுப்பிச்சுட்டு குரூப்பில். சரிங்க.